ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் நந்தினி இப்போ ஒரு பெண்ணுங்கிற உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காக யாரோ சதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். சந்திரன் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற ஆசிரியர் ஒருவர் ஜெயின் சிங் உன்னோட மேலடைய கல்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நந்தினி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு ஆசிரியரும் எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு இருக்க செய் அப்படிங்கிறாங்க. நீ நிரபராதின்னு நிறுவி அப்படின்னு அந்த ஆசிரியர் சொன்னோடனே நந்தினி சந்திரனும் பதட்டமாயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஆசிரியர் இன்னொரு மாணவரை கூப்பிட்டு அவனுக்கு நீ உதவி செய்ய அப்படிங்கிறாரு. இதை கேட்ட முரளிதரன்கிற ஒரு மாணவர் நந்தினி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. நந்தினியும் ரொம்ப பதட்டமாயிட்டு இருக்காங்க. சாணக்கியர் கோவத்தோட இருக்காரு. அதே நேரத்துல அந்த மாணவர் நந்தினி பக்கத்துல வந்த நேரத்துல சந்திரன் அந்த மாணவனோட கையை தடுத்து நிறுத்திட்டு இந்த பெண் சொல்ற எல்லாமே போய், ஏன்னா இவ என்னோட மனைவி அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. சொன்ன உடனே சாணக்கியரும் மற்ற ஆசிரியர்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே நேரத்துல சந்திரனும் மாறுவேடத்துல இருந்து உண்மையான உருவத்துக்கு வர்றாரு. அவரோட உண்மையான உருவத்தை பார்த்த அந்த பெண்ணும் அதிர்ச்சியாகிறாங்க, மாணவர்களும் அதிர்ச்சியாகிறாங்க. ஆசிரியர்கள் அதிர்ச்சியாகிற நேரத்துல சாணக்கியர் ரொம்ப கோபத்தோட பாக்குறாரு. சந்திரன் இவ மகதத்தோட அரசி நந்தினின்னு சொல்லிட்டு நந்தினியை பார்த்த உடனே நந்தினியும் மாறுவேடத்துல இருந்து உண்மையான உருவத்துக்கு வராங்க. சந்திரனையும் நந்தினியும் மாறுவேடத்துல இருந்து உண்மையான உருவத்துக்கு பார்த்த சாணக்கியர் கோவப்பட்டு, அரசே தசசீலர்ல பெண்களுக்கு கல்வியை கத்துக் கொடுக்க மாட்டோம், அது சட்டவிரோதமானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அதனால நந்தினியை இந்த நிமிடத்திலேயே குருகுலத்துல இருந்து நான் வெளியேற்றுறேன் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இதை கேட்ட சந்திரனும் குறுக்கேற்றத்துக்கு மன்னிக்கணும், பெண்ணுங்கிற ஒரு காரணத்தினால இவ கல்வி கத்துக்க கூடாதா அப்படின்னு சொல்றாரு. சாணக்கியர் இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், பெண்கள் எல்லாருமே இந்த இடத்துல மதிக்கப்படுவாங்க, ஆனா அவங்களுக்கு கல்வி கத்துக் கொடுக்கவும் மட்டும் கத்துக் கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இதை கேட்ட நந்தினியும், ஆனா ஏன் ஆச்சாரியரே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. வித்தியாசத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றத விட இங்க பெண்கள் உள்ள வரது கூட அனுமதி கிடையாது. இந்த நாட்டு அரசி சட்டத்தை மீறி நடக்கிறது உங்களுக்கு அழகில்ல அரசி அப்படின்னு சொல்றாரு நந்தினியை பார்த்து. இதை கேட்ட சந்திரனும், வித்தியாசம் பார்க்கறத பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சகுந்தலா தேவி பாரத நாட்டு தாய்ங்கிறோம், அவங்களுக்கு மேகரிஷி மூலமா கல்வி கிடைச்சது. அவங்களுக்கு பரத் அவரால் தான் நம்ம நாட்டுக்கு பாரதம் என்னே பேர் வந்துச்சு. அவருக்கு கூட ஒரு ரிஷி மூலியமா தான் கல்வியே கிடைச்சது. இது மட்டும் இல்லாம மைத்ரி வால்மீகியோட ஆசிரமத்துல லவகுச்சர்களோட சேர்ந்து கல்வி கத்துக்கிட்டார். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆச்சாரியரே, நம்ம அறிந்த தவஸ்மி சபரி ஆசிரமத்துல வந்து அவரை பார்க்க ராமரே வந்தாரு. இதெல்லாம் கூட விட்டுருங்க, நம்ம எல்லாருக்கும் கல்விக்கான தெய்வம் சரஸ்வதி, அவங்களே ஒரு பெண் தானே. அப்படி இருக்கிறப்ப பெண்கள் மட்டும் கல்வி கத்துக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தடை அப்படின்னு சாணக்கியரை பார்த்து கேட்ட உடனே நந்தினியும் மற்ற ஆசிரியர்களும் சந்திரன் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சாணக்கியர் மட்டும் சந்திரன் சொல்றத கேட்டுக்கிட்டு கோபத்தோடு நிற்கிறாரு. சந்திரன், நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றதுல தவறு இருக்கா? இது மட்டும் இல்லாம நந்தினியும் அதே தான் சொல்றா, கல்வி கத்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் சம உரிமை வழங்கணும், கல்வி கத்துக்கிறதுக்கு ஆனா பெண்ணான்னு வேறுபாடு பார்க்க கூடாது. நீங்க சொல்ற மாதிரி இது ராஜ்யத்தோட சட்டம்னா இந்த சட்டத்தை நம்ம மாத்தி அமைக்கணும் அப்படின்னு சந்திரன் சொன்னோடனே அங்க இருக்கிற மற்ற ஆசிரியர்கள், நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கிறோம், கல்விக்கு என்னைக்கும் பாரபட்சமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஆசிரியர், அரசியோட இந்த அறிவு எங்க எல்லாத்தையுமே பிரமிக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு ஆசிரியர், அரசி ஒரு ஆண்மன் கிடையாது, அதுக்குன்னு இவங்களுக்கு கிடைக்கிற சான்றிதழையும் நம்ம தடுக்க கூடாது அப்படிங்கிறாரு. இன்னொரு ஆசிரியர், மன்னிக்கணும் குருதேவா, என்னோட கோரிக்கை இதுதான், நம்ம அரசியாருக்கு இங்கேயே முழுமையான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சாணக்கியர்கிட்ட சொன்னோன்னே சாணக்கியர் கோபமா பார்த்துட்டு, ரொம்ப நல்லது, நீங்க எல்லாருமே இந்த விஷயத்துல ஒப்புதல் சொன்னனால எனக்கு இந்த விஷயத்துல எந்த ஆட்சேபனையும் இல்லை, அரசியாருக்கு எந்தவித வேறுபாடும் பார்க்காம இந்த பட்டத்தை அவருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல சந்திரனும் ஒரு பயத்தோட நிக்கிறார். அந்த இடத்துல சாணக்கிய சான்றிதழ் எடுத்து, பாருங்கள் மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினிக்கு விருப்பம் இல்லாம அந்த சான்றிதழ் கொடுத்துட்டு நந்தினிய கோபத்தோட பாக்குறாரு. சந்திரனும் பயத்தோட அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. சான்றிதழ் கொடுத்துட்டு அங்க இருந்து வேகமா சாணக்கிய போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.